2026ல வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு நோட்ஸ் எடுக்கலாமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்டிங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தமிழுக்கு நோட்ஸ் எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது நான் இதற்கு முன்னாடி வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் சமச்சீர் புக்கில் இருக்க கண்டென்ட்டை வந்து நோட்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சமச்சீர் புக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கும். இப்போ ஹிஸ்ட்ரிலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு லெசனே வந்து 80 பேஜஸ் இருக்கும், 100 பேஜஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து ஒரு 8 to 10 பேஜஸில் நோட்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ தான் அந்த சமச்சீர் புக் கண்டென்ட்டை வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சமச்சீர் புக்கில் இருக்கிற லெசனை வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து தான் ஆகணும், சரிங்களா? அது ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, பாலிட்டியாக இருந்தாலும் சரி. பட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கும் வந்து ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வெங்கடேஷன் சாரோட புக்கு, பாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு புக்கு, சரியா? இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் லக்ஷ்மிகாந்த், தமிழ் மீடியமாக இருந்தால் பார்த்தீங்கன்னா பிரகதீஷ் பப்ளிகேஷன் அவங்களுடைய புக் இருக்குது பாலிட்டியில். அதே மாதிரி எக்கனாமி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பா சிவா சாருடைய சோஷியல் இஷ்யூ புக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கும் நம்ம வந்து பெஸ்ட் ஆத்தர் புக் வந்து ஃபாலோ பண்ணுவோம், ஓகேவா? ஜியாகிரஃபி அப்படின்னா இளையராஜா சார், இளையராஜா கண்ணன் சார் அவருடைய புக் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் எந்த புக்கு ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கை நீங்கள் வந்து நோட்ஸாக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 1 இயர்க்கு மேலே ஆகிடும், சரிங்களா? ஒவ்வொரு புக்கையும் நீங்கள் வந்து நோட்ஸாக எழுத டைம் தான் போயிட்டு இருக்குமே தவிர உங்களால் ப்ரிப்பேர் பண்ணவே முடியாது, எழுதிட்டே தான் இருப்பீங்க, சரியா? சமச்சீர் புக்கை நீங்கள் நோட்ஸ் எடுக்கவே ஒரு 6 months போயிடும், சரிங்களா? அப்போது நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கையும் நான் வந்து நோட்ஸாக கன்வெர்ட் பண்ணி படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு 1 year 2 year ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை நான் 2026ல் வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நான் கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து சமச்சீர் புக்கை மட்டும் கண்டிப்பாக நோட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா சமச்சீர் புக்கில் வந்து நீங்கள் நோட்ஸாக கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். திரும்ப அந்த எல்லா லைன் பை லைனாக நம்ம படிச்சுட்டு இருக்க முடியாது சமச்சீர் புக்கில். ஸோ அதை வந்து நோட்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் நீங்கள் படிக்கிறீங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கும் அப்படின்னா அந்த புக்லேயே படிங்க. அதுலேயே சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸை பயன்படுத்தி என்ன பண்ணுங்கள், அங்கேயே வந்து ஹிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து நியூஸ்லேயோ இல்லை வேறு ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னாலும் அந்த புக்லேயே வந்து நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த புக்கு வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், சரியா? ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் சமச்சீர் புக் மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. மற்ற புக் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா புக்லேயே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நோட்ஸ் எடுத்து அதுக்காக செலவு பண்ணுற டைமை நீங்கள் என்ன பண்ணலாம், படிக்கிறதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம், ஓகேவா? தேங்க்யூ.